டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது நவக்கிரக பவர் தவம் செய்ய உள்ளோம். அன்பர்கள் அனைவரும் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பிறகு தவத்தினை தொடங்குமாறு அன்பு கட்டளையாக இதை கூறுகிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்யும் கைமாறு இது ஒன்றுதான். உங்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய வைத்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை நன்றி கடனாக மனசாட்சியின்படி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அன்பர்களே, நாம் செய்யும் இந்த நவக்கிரக பவர் தவம் அம்பாள் வழிபாடு, பக்தி மார்க்கத்தில் அழைக்கப்படும் அம்பாள் வழிபாடும் இதுவும் ஒன்றே. நிறைய பெண் தெய்வங்களை வணங்குகிறோம். லக்ஷ்மி, சரஸ்வதி, துர்கா, அஷ்டலட்சுமிகள், பார்வதி போன்ற பெண் தெய்வங்களை வணங்குகிறோம். பெண் தெய்வங்களை சக்தி வடிவமாக பார்க்கிறோம். இந்த நவக்கிரக பவர் தவத்தில் தெய்வ சக்தியை நேரடியாக அந்த சக்தி எங்கிருந்து புறப்படுகிறதோ அங்கேயே மனதை வைத்து அந்த சக்தியை ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அம்பாள் வழிபாடும் நாம் செய்யும் தவமும் ஒன்றே. திருக்கோயில்களில் சென்று அம்பாள் வழிபாடு செய்யும் பொழுது நம்மால் முழுமையாக அந்த சக்தி கிடைக்காமல் போய்விடுகிறது. பல்வேறு காரணங்களுக்காக விஞ்ஞானம் வளர்ந்து விட்டது, அவசர கதியாக ஆகிவிட்டது, சரியாக வணங்கும் முறை இல்லாமல் போய்விட்டது. எனவே திருக்கோயில்களில் சக்தியை வழிபட்டு பெறுவது என்பது மிக கடினமாகிவிட்டது. விஞ்ஞானம் வளர்ந்து விட்டதால் அதே தெய்வ சக்தியை மிக எளிதாக நாம் இந்த நவக்கிரக தவத்தின் மூலம் பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சக்தியை பெற்ற பிறகு அந்த சக்தியை பயன்படுத்தி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை இப்பொழுது பார்ப்போம். அந்த சக்தியை முதலில் நான் 80+ வயது வாழ்வதற்கு பயன்படுத்துவேன். அந்த சக்தியை விரயமாக்காமல் என் வாழ்க்கையில் செயல் முறைகளை ஒழுங்குபடுத்திக் கொள்வேன் என்று முதல் உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக 80+ மட்டும் வாழ்ந்தால் போராது, நோய் நொடிகள் குறைந்து வாழ்வேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். 80+ வாழ்வதற்கு மிக மிக அவசியமானது சனிக்கோளின் சக்தி. அதை தவத்தின் மூலம் எளிதாக பெறலாம். அதே போல அனைத்து நவக்கிரகங்களும் நமது உடலில் உள்ள மிக மிக முக்கியமான உறுப்புகளான இருதயம், நுரையீரல்கள், மூளை, கிட்னி, ஜீரண மண்டல உறுப்புகள், கழிவு மண்டல உறுப்புகளோடு, எலும்புகளோடு நேரடியாக தொடர்பு உள்ளது. நவக்கிரக பவர் தவத்தை தொடர்ந்து செய்து வரும்பொழுது போதிய உடல் நலம் இயல்பாகிவிடும். இது இரண்டாவது உறுதிமொழி. மூன்றாவதாக நாம் நம் கடமைகளை, நமக்குள்ள கடமைகளை, குடும்ப கடமைகளை, நம் கடமைகளை, சமுதாய கடமைகளை எந்த அளவுக்கு சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்ய வேண்டும். நான்காவதாக நாம் எந்த வயதில் இருக்கிறோமோ அந்த பருவத்திற்கு ஏற்ப வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும். அளவு முறையோடு அனுபவிக்க வேண்டும். உடல் மனம் கெடாமல், பிறர் உடல் மனம் கெடாமல். இது மிகவும் முக்கியம். அனுபவித்து வாழ்ந்தால்தான் மன நிறைவு கிட்டும். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது நம் உடல் ஆற்றல், பொருள்,
அறிவு ஆற்றல் இவைகளை வைத்துக்கொண்டு இந்த சமுதாயத்திற்கு மனவளக்கலை மன்றங்களோடு இணைந்து இந்த நல்ல தியான முறைகளை மக்களுக்கு எடுத்துச் செல்லும் பணியில் ஈடுபட வேண்டும். மேலும் நம் குடும்பத்தினருக்கு உதவி செய்து அவர்களுக்கு உடல் அளவில் மனதளவில் முன்னேறுவதற்கு நம்மால் ஆன இயன்ற உதவிகளை செய்து வாழ வேண்டும். இந்த சக்தியை வைத்துக்கொண்டு பொருள் ஈட்ட வேண்டும், நல்ல வழியில் அதை செலவழிக்க வேண்டும். எனவே எப்படி பார்த்தாலும் நாம் செய்யும் இந்த நவக்கிரக வழிபாடு என்பது நேரடியாக மூக்கை தொடுவது போல. பக்தி மார்க்கத்தில் செய்யும் அம்பாள் வழிபாடு உயர்ந்ததுதான் என்றாலும் அதை நம் மூக்கை சுற்றி வளைத்து தொடுவது போல. எனவே நம் மனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாம் செய்யும் இந்த நவக்கிரக தவம் அம்பாள் வழிபாடும் சக்தி வழிபாடும் ஒன்றே என்ற எண்ணத்தில் ஆழ்ந்து செய்வோம் இந்த தவத்தினை. வாழ்த்துக்கள்.